வார்த்தை. இந்த மாதம் துவங்கும் போதே சில பதற்றத்தோடு பார்க்கிற உள்ளத்திற்கு இந்த மாதம் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இதுதான். எந்த காரியத்தை குறித்த கலக்கம் உனக்கு தேவையில்லை. பல ஆண்டுகள் நீ சந்தித்த பிரச்சனைக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு முடிவை கட்ட போகிறார். பல காரியத்தில் இந்த மாதத்தில் தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில கட்டுல இந்த மாதம் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. சில நிந்தனைகள் இந்த மாதம் மாற போகிறது. சில அவமானங்கள் மாற போகிறது. சில வெட்கங்கள் மாற போகிறது. சில நிபச்சொற்கள் மாற போகிறது. சில காரியத்தில் தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட இந்த வார்த்தை எனக்கானது. என் மீட்பர் வருகிறார், என்னை ரட்சிக்கிறவர் வருகிறார். ஜீசஸ். கடந்த மாதங்களில் எல்லாம் அழுகையோடு வந்த உள்ளத்திற்கு இந்த மாதம் ஆனந்த பலி செலுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பல நாட்கள் அழுத என் அழுகைக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. பல நாட்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு இந்த மாதத்தில் எனக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தனித்து வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இந்த மாதத்தில் உன் கூடாரத்தில் ரட்சிக்கத்தக்க ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஓ ராபா சந்தரா, தனிமையாய் வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாய், விசுவாசத்தோடு ஆராதித்தாய். என்னை ரட்சித்தவர் என் குடும்பத்தை ரட்சிப்பார் என்கிற ஏக்கத்தோடு ஆராதித்த உள்ளத்திற்கு இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன். உன் குடும்பத்தில் ரட்சிப்பின் கிரியை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்க வந்தவர் உன் குடும்பத்தை ரட்சிக்க இந்த மாதம் வரப்போகிறார். ஹல்லேலூயா.